ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மாசத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எடுத்து வாசியுங்கள். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, ரட்சிக்கத்தக்க தேவன் என்பதை குறித்து நாம் அடுத்த வாரத்தை பார்க்க போகிறோம். இந்த வாரத்துல இவ்விதமான தேவன், தலைப்பு இவ்விதமான தேவன் பாருங்களேன். அதை தொடர்ந்து எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பாருங்களேன், இவ்விதமான தேவன் எனக்கு உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து என் கையில கொடுத்தார். என்ன காரணம்? லாவான், அந்த ராகேல், லேயாள் அவர்களுடைய தகப்பனாக இருக்கிற லாவான் யாக்கோவை பல முறை ஏமாற்றினான். இந்த ஏமாற்றப்பட்டதுனாலே அவன் சொல்லுகிற காரியம் பாருங்க, அவன் சொல்லுகிற வார்த்தை வாசிமா. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். இவ்விதமான தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு கொடுத்தார். எனக்கு கொடுக்கும்போது நான் பல முறை ஏமாற்றப்பட்டவனை காணப்பட்டேன். பல முறை ஏமாற்றி நான் கைவிடப்பட்டவனை காணப்பட்டேன். ஆனால் தகப்பன், ராகேலுடைய தகப்பன், லேயாளுடைய தகப்பன் என்னை ஏமாற்ற நினைக்க போது கூட கர்த்தர் என்னை ஏமாற்றவில்லை. லாபானை ஏமாற்றினான், கர்த்தர் என்னை ஏமாற்றவில்லை. லாபானை கைவிட்டான், கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அவன் இவ்விதமாய் ஏமாத்தான், இவர் இவ்விதமாய் அந்த ஆடுகளை எடுத்து என் கையை கொடுத்தார். தெரியுமானவர்களே, அந்த ஆடுகளை எடுத்து கையை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? நான் ஆத்மாக்களுக்காக பாடுபட்டேன். இவ்விதமான தேவன் ஒருபோதும் யாக்கோபை கைவிடவில்லை. பிரியமானவர்களே, ஆத்துமாக்களுக்காக வழக்காடின ஒரு யாக்கோபு, அந்த ஆத்துமா என்கிற ஆடுகளுக்காக வழக்காடின ஒரு யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றினது போல ஆதி காலத்திலே யாக்கோபின் சம்பளத்தை மாற்றினது போல ஆதி காலத்திலே பிசாசானவன் தேவனிட்ட ஏதேன் தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் வழக்காடி கொண்டிருந்தான். அவன் வழக்காடுகிற விதத்தில்தான் 2 சபைகளுக்கு சொல்றது போல, லேயாள், ராகேல் இவர்களுக்கு யாக்கோபு சொல்றது போல, இவ்விதமாய் உங்கள் தகப்பன் சொல்லும் போது இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல. அப்படி பார்க்கும்போது உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் சொல்லும்போது அவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுட்டு தேய்க்க சொல்லியிருக்கிறார். தெரியுமானவர்களே, அப்படிப்பட்ட பிசாசானவன் எப்படி இஸ்ரவேல் என்கிற சபையையும் புறஜாதி என்கிற சபையை ஏமாற்றினானோ, அதே போல லேயாள் ராகேலையும் அவன் கொடுப்பதற்காக யாக்கோபை ஏமாற்றினான். அதுபோல இயேசு கிறிஸ்து ஏமாற்ற வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து உன் பிதாவாகிய தேவன் ஒருவரை மாத்திரம் ஆராதனை செய்வாயாக சொல்லி அவர் துரத்தி அனுப்பினார். லாபானை அப்படி ஏமாற்ற, லாபான் ஒரு எக்ஸாம்பிளா வச்சார் கர்த்தர். எடுத்து வாசிங்க, அடுத்த வார்த்தை பார்க்கலாம். ஆத்தரம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். பாருங்களேன், இவ்விதமாய் அவர் உனக்கு வாயாக இருப்பான். மோசே சொல்றாரு, ஆரோனை பார்த்து சொல்றாரு, ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான். யாருக்கிட்ட பேசுறதுக்கு? பார்வோனிடத்துல பேசுவதற்காக. பார்வோன் என்ற அந்த ஒரு எகிப்தி தேசத்தை வாழ்கிற அந்த அரசனிடத்துல பேசுவதற்காக மோசே கிட்ட சொல்றாரு, அவன் உனக்கு வாயா இருப்பான். காரணம், நீ திக்கு வாயும் மந்த அவங்களோட இரு, கவலை இல்லை. ஆனா அவன் உனக்கு வாயா இருப்பான். ஆரோன் தெல்லந்தெளிவா பேசக்கூடியவன். இந்த நாளிலே ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, உங்களுக்கு வேலை வாசிக்க தெரியலையா, இல்ல ஒருவேளை எந்த வசனத்தை குறிச்சு நான் ஜெபிக்கன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வாயாக ஒருவர் இருக்கிறார். அந்த வசனத்தை எப்படி சொல்லி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுப்பதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த வாக்கு தத்தங்களை எந்தெந்த ஜெபத்தை எந்தெந்த வாக்கு தத்தங்களை எப்போதெல்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும் ஒருவர் உங்களுக்கு வாயா இருக்கிறார். அவர் வாயா இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது. உங்களை ஒருத்தராலும் அசைக்கப்பட முடியாது. அந்த ஒருவர் யார்? மோசைக்கு எப்படி ஆரோன் வாயா இருந்தானோ அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வாயா இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு ஆதாரம் இருக்குது. எடுத்து வாசிங்க. ரோமர் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கும் எனக்கும் அவர் வாயா இருக்கிறார். உங்களால பேச முடியாது, பார்வன் பேச முடியாது. அதே போல பிசாசு சொல்ற ஒவ்வொரு காரியங்களும், ஏய் நீ பாவம் செஞ்சுக்கிற, ஏய் நீ இந்த காரியம் செஞ்சுக்கிற, நீ இந்த காரியம் செஞ்சுக்கிற, உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அவனிடத்துல வாக்குவாதம் பண்ணுவார். வாக்குகான பெருமூச்சிகளோடு வேலை செய்வார். எப்படி? நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்று, நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள பிள்ளைகள் இருக்கிறீர்கள் என்று, நீங்கள் அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் என்று அவர் உங்களுக்காக பிசாசத்தை வாக்குவாதம் பண்ணுவார். அது எல்லாமே வாக்குகளான பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்கிறவரும் அவரை. காரணம், உங்களுடைய பலவீனம் என்னன்னு அவனுக்கு தெரியும், இவருக்கும் தெரியும். மோசையோட பலவீனம் ஆரோனுக்கு தெரியும். என்ன தெரியுமா? அவன் திக்குவாய் உள்ளவன், மந்தனா உள்ளவன். தைரியமாய் 40 வருஷம் கழிச்சு அவன் உள்ள போகும்போது அவனுக்கு தைரியம் இல்லாதவனாய் கடந்து சென்றான். மறுபடியும் நம்மளை புடிச்சு வச்சுப்பாங்களோ? தெய்வமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்க. உங்களை பிசாசானவனை பிடிக்க முடியாது. உங்களை பிசாசானவங்களை வஞ்சனையாய் பேச முடியாது. காரணம், உங்களுக்காக வாக்கு காணாத பெருமூச்சோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. உங்களுடைய பலவீனம் தெரியும். சரீர பலவீனம், ஆவி பலவீனம், ஆத்மா பலவீனம் என்னவென்று அவருக்கு தெரியும். ஒரே ஒரு காரியம், வாக்கு தத்தங்களை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்காக விசுவாசத்தை மட்டுமல்ல, பரலோகத்தை பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார். உங்களால முடியாதா? ஆனா அவர் செய்வார். மோசி கூட ஆரோன் கடந்து செல்லும் போது அற்புதங்களை மாத்திரம் செய்து முடித்தார். உங்க கூட ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அற்புதங்களை செய்து முடிக்கிற ஆவியானவரை காணப்படும். நீங்க அற்புதங்களை பார்க்கிற பிள்ளைகளை காண்பீங்க. காரணம், இவ்விதமான தேவன் ஆவியானவரை அனுப்பின இவ்விதமான தேவன். உங்களுக்காக, உங்கள் பலவீனங்களுக்காக ஆவியானவரை அனுப்பின இவ்விதமான தேவன். தெய்வமானவர்களே, அந்த ஆவியானவங்க கூட இருக்கிற வரைக்கும், மோசே ஆரோன் கூட இருக்கிற வரைக்கும்
மோசே ஒண்ணும் பண்ண முடியல. ஆவியானவர் உங்க கூட இருக்க வரைக்கும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க. என்ன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். இவ்விதமாய் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். நீங்க உங்க பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தாலே பிள்ளையை ஆஸ்வதிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகளை நான் வழிநடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகளை ஆவி ஆத்மா சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட நாமத்தை, அவருடைய நாமத்தை கூறுங்க. எவ்விதமான நாமத்தை பழைய ஏற்பாட்டிலே எவ்விதமான நாமம் சொல்லும் போது யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஈயே கூப்பிட்டாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரே ஒரு நாமம், வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது, பிள்ளைகள் மேல் அறிக்கையிடும் போது, தலைமுறைகள் மேல் அறிக்கையிடும் போது, இன்னும் சொல்ல போனா இந்த மாசத்தின் வாக்குத்தத்தை நீங்க அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களை அந்த வாக்குத்தத்தை வைத்து இவ்விதமான ரட்சிக்கத்தக்க தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் வார்த்தையை அறிக்கிட்டு, என் வாழ்க்கையில என் கர்த்தர் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆகினாலே நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். எனக்காக வழக்காடுகிறவர் உண்டு, எனக்காக நீதி நியாயமாக விசாரிக்கிறவர் உண்டு. நான் இவ்விதமாய் அவரை நாமத்தாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். இவ்விதமாய் அவர் நாமத்தை உங்கள் தலைமுறைகள் மேல் அறிக்கையிடுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். பாருங்க, உங்களுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவ வேண்டும் என்று சொன்னாங்க. அதாவது உங்களுடைய கீர்த்தி உடனே நீங்க வந்து அப்படி இப்படி அது இல்ல. உங்களுடைய கீர்த்தி சொல்லும் போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், வேத வசனம் வாசிக்கிற வேத வாசிக்கிற ஜெபம், அபிஷேகம் நிறையுது, வீட்டுக்குள்ள நிறைகிறது. பரலோகம் என்ற தேசத்திலே உங்களுடைய கீர்த்தி பரவ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய சமூகத்தை முன்னேற்படுத்த வேண்டும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், வேத வாசிப்பு, அபிஷேகம் நிறையுது. இந்த காரியம் பரலோகம் என்கிற தேசத்திலே உங்கள் கீர்த்தி பரவ வேண்டும் சொன்னால் அவர் உங்க கூட இருக்கணும். யோசுவாவோடு கூட அவர் இருந்தால் அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவினது. உங்க கூட இயேசு இருக்கிறாரா? உங்க கூட ஆவியன் இருக்கிறாரா? உங்க கூட அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதா? உங்க கூட அவருடைய வசனம் இருக்கிறதா? உங்க கூட அவருடைய அபிஷேகம் இருக்கிறதா? உங்க கூட அவருடைய அந்நிய பேசுற வரங்கள் இருக்கிறதா? உங்க கூட ரட்சிப்பு இருக்கிறதா? உங்க கூட நீங்க எடுத்த ஞானஸ்தானம் இருக்கிறதா? பெரியமானவர்களே, செய்யுங்க. நீங்க அப்படி செய்யும் போது உண்மையாகவே உங்களுடைய கீர்த்தி தேசமெங்கும் என்ற பரலோகத்தின் தேசத்தில் முழுவதும் நீங்கள் சேஷமை காணப்படுவீங்க. அந்த தேசத்தில் முழுவதும் பரவி இருக்கும். உங்க பேரை அங்க சொல்லும் போதே, இவரா இவர் ஜெபத்தை இருக்கிறவர், இவரா இவர் எப்பொழுது பார்த்தாலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேத தியானமா இருக்கிற மனுஷனை பாக்கியவனா இருக்கிறவர், இவரா இவர் நன்மை செய்கிறவரா, இயேசு கிறிஸ்துவை சுற்றி தெரிந்தவர். ஓ, இந்த மகளா எங்க எப்ப பார்த்தாலும் மற்றவங்களுக்கு நன்மை மாற்றம் சொல்லுவாங்க, இவங்களா எப்பொழுது பார்த்தாலும் தேவ சமூக ஜெபிப்பாங்க, இவங்களா எப்பொழுது பார்த்தாலும் ஜெபத்திலே ஆத்மாக்கள் தாங்குவாங்க, சபைக்காக ஒத்துழைக்கிற ஒரு ஆத்மா. இப்படி பரலோகத்தில் உங்களை குறித்து இப்படியாக சொல்லப்பட வேண்டுமே தவிர எப்ப பார்த்தாலும் அழுதுகினே இருக்கிற ஒரு மகளாகிறாங்க. எப்ப பார்த்தாலும் தேவ சமூகத்தில் வந்து பிரச்சனை சொல்லி கொண்டு இருக்கிற மகளாவே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அவர் எனக்கு செய்ய மாட்டார், அவர் எனக்கு இதை செய்ய மாட்டார், அவர் எனக்கு இதை பண்ண மாட்டார், அவர் எனக்கு செய்ய மாட்டார் சொல்லி இதே காரியங்களை சொல்லி சொல்லி அவிசுவாசம் வார்த்தையில பேசுகிற ஒரு மகளாகிறாங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு இதை இருப்பாங்க, இதை செஞ்சிருப்பாங்க, அதை செஞ்சிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. இந்த காரியங்களை சொல்லி 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 இல்ல, யாருக்குன்னா எனக்கு யாருன்னா வந்துட மாட்டாங்களோ, எனக்கு யாருன்னா தந்துட மாட்டாங்களோ, எனக்கு யாரா என்ன வழிநடத்த முடியலையோ, என்ன யாருன்னா எனக்கு யார தாங்கியிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க இல்ல. பெரியமானவர்களே, உங்களை யார் என்ன செய்தாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிற மட்டும் பண்ண விடாதீங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை விசேஷமா வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. அவர் மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்க கூட இருக்கிறவங்க மட்டும் மறந்து விடாதீங்க.
பிரியமானவர்களே, அவரோடு கூட யோசுவாவோடு கூட அவர் இருந்தார். யோசுவாவின் கீர்த்தி எங்கும் பரவிற்று. உங்க கூட இருப்பார் சொன்னா உங்களுடைய கீர்த்தி பரலோகத்தை எங்கும் பரவும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே, பாருங்களேன், வேலையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை அவன் ஆசீர்வதிக்கவே இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பாருங்களேன், அப்ப என்னன்னா பாலாக்குடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இஸ்ரவேலர்களா இருக்க இவர்களை சபிக்க வேண்டும் என்று வந்தவனை அவன் சித்தத்துக்கு அவர் செவி கொடுக்காதனாலே, பிழையாவின் சித்தத்துக்கு செவி கொடுக்காதனாலே, அவன் செவிக்கு சித்தம் இல்லாதனாலே அவனுடைய வாயின் வார்த்தைகளிலே வித்தியாசமாய் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு உங்களை ஆசீர்வதிக்காக அவனுடைய கருத்திலிருந்து தப்பு வைத்தார். அப்படிதான் பாலாக் என்ற சாசாவன் உங்களை வந்து எப்படியாகிலும் உங்களை ஆசீர்வாதத்தை கெடுக்க வேண்டும் சொல்லி உங்களை குறித்து பரலோகத்தை இவ்விதமாய் அநேக தவறுகளை, இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தவன் சொல்லி உங்களை குறித்து தேவையில்லாத காரியங்களை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்காக வாக்குகளான பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன் அல்ல, இவன் தேவனோட நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தவன், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய பாவங்கள் சிறுவடி அறையப்பட்டது, அவன் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, அபிஷேகப்பட்ட பிள்ளை, என்னாலே அபிஷேகப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி ஆவியானவர் எழுந்து நின்று உங்களுக்காக சாட்சி கொடுக்கிறவரை காணப்படுது. அதே போலதான் பாலாக்குக்கு விரோதமாக, பேலையாமுக்கு விரோதமாக அவன் செவிக்கு சித்தம் கொடுக்காதனாலே, செவி கேட்காதனாலே அவனுடைய வாழையின் வார்த்தைகள் மாற்றப்பட்டு இஸ்ரவேலை ஆசீர்வதித்தான். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே 3 தடவை இயேசு கிறிஸ்துவை பிதாவை மறுதலிக்க முடிக்காக, ஜனங்களை மறுதலிக்க முடிக்காக, தேவ ஆலயமே இல்லை என்று சொல்லி மறுதலிக்க முடிக்காக அவன் அநேக முறை அவர்கிட்ட வந்து தேவையில்லாத காரியங்களை பேசினான். ஆனால் உங்களுக்காக அவர் வைராக்கியமாய் நின்று உங்களை மீட்டெடுப்பதற்காக வைராக்கியமாய் விசுவாசத்திலே உங்களுக்காக விசேஷமாய் பேச ஆரம்பித்தார். அவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கல. மேல கீழே குதிமன் சொல்லும் போது செவி கொடுக்கல. அதே போல தேவார்த்தை உப்பக நிக்க வைத்து இதெல்லாம் உனக்கு தருகிற சொல்லும் செவி கொடுக்கல. பிரியமானவர்களே, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் சொல்லும் போது செவி கொடுக்கல. காரணம், அவர் உங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கும்படிக்காக, உங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கும்படிக்காக அவர் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் உங்களை மாற்றம் அவர் பார்த்து கொண்டது முடியாது. எதிர்காலத்தில் சந்தியாக உங்களை பார்த்தபடியால் தான் உங்களுடைய ஜெபத்துக்கு நீ என்னதான் ஒரு சமூகத்தை உளறி கொட்டினாலும் அருமையா கேட்டு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து உங்களை வழி நடத்தினாரே அவர் அல்லவா தேவன். தயவு செய்து இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. மீதியான நாட்களில் மீதியான காரியங்களை அடுத்த வாரத்தில் பார்த்து இவ்விதமான ரட்சிக்கத்தக்க தேவன் யார் என்பதை குறித்து பேச போகிறோம். ரட்சிப்பு எப்படி வந்தது? ரட்சிக்கத்தக்க தேவன் யார்? இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிறத யார்? இந்த ரட்சிப்பு யாருக்கு சொந்தமானது? ஆனா இந்த ரட்சிப்பு எப்படி இந்த புரஜாதிகிட்ட வந்தது என்பதை அடுத்த வாரத்தை பார்த்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தெரியுமானவர்களே, யோசுவாவுக்கு எப்படி பேலையாமுக்கு எப்படி அவர் செவி கொடுக்காமல் அவர் ஜெபத்துக்கு செவி கொடுத்தாரோ, இஸ்ரவேலர்கள் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தாரோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் செவி கொடுத்தார். மற்றவர்களுக்கு செவி கொடுத்தார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ ஜெபித்த ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லி சிறுவிலே காணப்படும் போது அந்த வார்த்தை கேட்டு பிதாவானவர் நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற சித்தம் கொண்டவரை காணப்படும். இந்த நாளிலே நீங்களும் அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யுங்க. நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது
நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் போது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, தாய்மார்களுக்காக ஜெபிக்கும் போது, ஊழியத்துக்காக ஜெபிக்கும் போது, உங்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டு உங்களை வழிநடத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நாளை பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளை தயவு செய்து நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவர்கள் லைக் பண்ணும்படிக்காக இல்லை, ஷேர் பண்ணுங்க. போதும். நீங்க கேட்க விருப்பம் இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு கேட்கட்டும். அவங்க கேட்டு அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு சொல்லி எத்தனையோ ஆத்மாக்கள் ஏங்கி தவிக்கிற ஆத்மாக்களுக்கு இந்த வார்த்தைகளை கடன் சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்தோம் வழிநடத்துவார் என்பதை இந்த நாளிலே நான் மனதாக உங்களை ஆசீர்வதித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நேற்று மீண்டும் வாக்கு மாறாதவரை துதிக்கிறோம். பிரியமானவரே, எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்காக பறந்து பேசின நீர் அல்லவா? எங்களை ஒருபோதும் சிலுவையை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பிசாசான் உங்களை சோதிக்கப்படும் போது மத்திய 4ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட பிரகாரமாக இயேசு அவர் சோதிக்கப்படும்படிக்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை ஒரு நாளும் பிசாசு நடத்து மற்ற அநேக ஜனங்கள்ட்ட விட்டு கொடுக்காமல் எங்களை வழி நடத்தி இந்த நாள் வரைக்கும் எங்களுக்காக பிதாவிடத்தில் பறந்து பேசுகிறவரா இருக்கிறீரே, இனிமேலும் இருப்பீர் விசுவாசித்து நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம்ப்பா. எங்களை தாட்டுவோம். இவ்விதமாய் ரட்சிக்கப்பட்ட தேவன் வேற ஒருவரும் இல்லை என்பதை இந்த நாளிலே நாங்கள் திட்டவட்டம் அறிந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவையான சந்திப்பீராக. வழிநடத்துங்க, காத்து கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க. சகல துதிகன மகிமையாகும் ஒருவருக்கே சேர்த்து ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.